வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சங்குப்பூவில் நம்ம ரசம் வைக்க போகிறோம். இந்த சங்குப்பூவுக்கு ரசம் வைக்கிறதுக்கான எல்லா விதமான பொருட்களையும் நம்ம பார்த்துட்டு, அப்படி இந்த ரசம் நம்ம ஏன் வைக்கிறோம், எதுக்காக வைக்கிறோம் அப்படின்றதும், அதனுடைய சத்துக்கள் என்ன, அதனுடைய பயன்கள் எல்லாத்த பற்றி நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சங்குப்பூவில் நான் தண்ணி ஊற்றி வைக்கலை, ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே கொத்தமல்லி தண்ணியில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த கொத்தமல்லியை நம்ம கழுவி அழகாக எடுத்துக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி ரசத்துக்கு கண்டிப்பாக தேவையானது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, சங்குப்பூக்கள் கொஞ்சம் எடுத்துருக்கோம், பார்த்திங்க இல்லையா. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி இல்லாத ரசமே இருக்காது இல்லையா. தக்காளி, காஞ்ச மிளகா, கடுகு தாளிக்கிறதுக்கு, பூண்டு, அதுக்கப்புறம் அப்படியே வந்திங்கன்னா மஞ்சள், தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க. புளி கம்மியாக போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் தனியா, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் காஞ்ச மிளகா, இது வறுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்படி பார்த்தோன்னா பருப்பு, துவரம் பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், பெருங்காயம் எடுத்திருக்கேன், சீரகம் எடுத்திருக்கேன். ஏன் தனித்தனியாக வச்சுருக்கேன்னா சிலது நம்ம பச்சையாக போடுவோம், சிலது வறுத்து போட போகிறோம். அடுத்தது எல்ஜி பெருங்காயம் கண்டிப்பாக வேணும். அந்த எல்ஜி பெருங்காயம் தான் ஒரு துண்டிங்க எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன பொருட்கள் நீங்கள் மறக்கக்கூடாதுன்றதுக்காக. இல்லை கட்டி இல்லை அப்படின்னா தூள் போட்டுக்கோங்க. எல்ஜி தான் நல்லாயிருக்கும், வாசனை நல்லாயிருக்கும், இல்லைனா ரசம் நல்லா இருக்காது. அதனால் இந்த எல்ஜி பெருங்காயம் நான் உங்களுக்கு ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணுறது இந்த எல்ஜி பெருங்காயம் தான். இது இல்லைன்னா எனக்கு சமையல் அறையில் வேலை செய்யவே பிடிக்காது. பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். ரசம், சாம்பார் இதுக்கு வாசனையை கொடுக்கக்கூடியது இது தான். இதெல்லாம் ஒரு சீக்ரெட் விஷயங்கள். அப்புறம் பசு நெய் தான் நான் எடுத்திருக்கேன். எப்போவுமே மருந்து விஷயங்கள் பண்ணும்போது நம்ம மருந்துன்னா கசக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பசு நெய் யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா தக்காளி காமிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டோம், பூண்டு எல்லாமே பார்த்தாச்சு, மஞ்சத்தூள் இல்லையா, எண்ணெய் மாத்திரம் நம்ம பார்க்கல. இப்போ தண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம நேராக ரசத்தை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம போயிட வேண்டியது தான். இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லலை. இப்போ அதை தான் நான் எடுத்துக்க போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம், கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். கண்டிப்பாக நம்ம இந்த அரிசி கழுவின இந்த தண்ணியில் தான் அரிசி கழுவிட்டு ஒரு 2-3 வாஷ் கொடுத்ததுக்கப்புறமா நான் ஊற வச்சுருக்கேன் நான். இப்போது இந்த அரிசி கழுவுற தண்ணி இதில் தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிறது பாருங்கள், பருப்பு கழுவிட்டு நம்ம ஊற வைப்போம்னு சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே அந்த வீடியோ போய் பாருங்கள். அதே போல் தான் கழுவி ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா அந்த ஊறின தண்ணியை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறோம். எப்போவுமே ரசம் நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப சத்து மிகுந்ததாகவும் சுவையானதாகவும் இருக்கும். சுவையும் சத்தும் நமக்கு தேவை இல்லையா, உடம்புக்கு கண்டிப்பாக ரெண்டுமே தேவை. அப்போ சத்தாக இருந்தாலும் நம்ம சாப்பிட மாட்டோம், சுவையும் சத்தையும் கூட்டுறதுக்கு தான் நம்ம இத்தனை விஷயத்தையும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது இந்த தண்ணி, வாஷ் பண்ணுற தண்ணியை நம்ம வெளியே ஊற்றிடலாம். இப்போ இந்த தக்காளியை எடுத்து நாம் எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு வச்சிட போகிறோம். தக்காளி, புளி, இது எல்லாத்தையும் நான் இங்கேருந்து எடுத்துருவேன். அதுக்காக தான் எதெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் வச்சுட்டு மீதெல்லாம் எடுத்துருவேன். தக்காளி போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புளி, இந்த புளி. இப்போ புளியை நம்ம ஊற வச்சு தான் சேர்த்துருக்கோம். புளி ரொம்ப கம்மியாக போடுங்க. தக்காளி நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ அதில் முக்கியமானது நம்ம உப்பு சேர்க்கலை. இப்போ எல்லாமே ப்ரிப்ரேஷன். ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் நம்மளை எப்படி தயார்படுத்திக்கிறது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய அலங்காரத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷனுக்கு போவோம். அதே போல் தான் அந்த என்னென்ன நம்ம நமக்கு தேவை தாளிக்கிறதுக்கு, கடுகு, மிளகு, அப்புறம் கருவேப்பிலை அரைக்கவும் செய்வோம், நம்ம போடவும் செய்வோம், துவரம்பருப்பு, பெருங்காயம் பாருங்கள், தனியா, கடலைப்பருப்பு, மிளகு எல்லாமே, சீரகம், பூண்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் ஜீரகத்தை பச்சையாகவும் போட்டுக்கலாம், ஏன்னா பச்சையாக போட்டால் தான் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பூண்டும் சீரகமும் பச்சையாக இடித்து போடணுங்க, அப்போ தாங்க வாசனை நல்லாயிருக்கும். பெருங்காயம் நீங்கள் கலக்கிடணும், இப்போ இதையே போட்டுடணும். நம்ம தாளிக்கும் போது நம்ம சேர்க்குறோன்றது வேறு. இப்போ நமக்கு அதுக்கு முன்னாடியே நல்லா ஒட்டிக்கிச்சு பாருங்கள். அது நல்லா, அதாவது ரொம்ப நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்குது இந்த. ஏன்னா இப்போ புதுசு, இது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா இறுகிடும். இப்போ இதையுமே நம்ம இங்கே கொடுத்துருவோம். இது நல்லா வாசனையை கொடுக்கும். கரைக்கும் போதே நல்ல மனம் வரும் பாருங்கள்.
இப்போது இது எல்லாத்தையும் நம்ம இங்கே கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி புளி வந்து கழுவிட்டு தான் நான் ஊற வச்சேன். அந்த தண்ணி தான், இதை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இங்கே இப்படியே இருக்கட்டும். நமக்கு அடுத்த வேலைகள் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு வந்துடுவோம். இப்போ நாம் கொத்தமல்லி அதில் போட்டுக்கலாம். தக்காளியோடவே பாருங்கள், உப்பு மஞ்சத்தூள் தேவையான அளவு கொடுத்துக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். ஏன்னா கொடுத்துருங்க. கருவேப்பிலையும் அதுக்கு தேவையான கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பச்சையாகவும் நம்ம கொடுக்கலாம், வாசனை இருக்கும். நம்ம கொஞ்சம் வந்து வறுத்து பொடிச்சு போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்க, இது இங்கே இருக்கட்டும். இப்போ நாம் அடுத்தது என்ன பண்ணலாம் பார்த்துடலாமா? வெந்நி வந்து நம்ம வச்சுருக்கோம். இது வந்து சங்குப்பூவுக்கு தான் இந்த வெந்நியை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது அப்படியே இங்கே வந்துடுவோம். பூண்டோடு சேர்த்து சீரகத்தை நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம இடித்து எடுத்துக்கப்புறம் பார்த்திங்க இல்லையா, இந்த பூண்டை வந்து நசுக்கணும், அரைச்சிடாதீங்க. இப்போ அப்படியே எடுத்து நாம் இந்த ரசத்துக்கு நம்ம போட்டுற வேண்டியது. வாசனை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடித்து சேர்க்கக்கூடிய பூண்டுக்கு இருக்கிற வாசனை நம்ம அரைக்கும்போது கிடைக்காது பாருங்கள். நல்லா கரைச்சி விட்டுருவோம். கரைஞ்சிட்டு இருக்கட்டும், இது இப்படி இருக்கட்டும். நம்ம அடுத்தது முக்கியமான ஒரு வேலை இது. இதை வந்து நம்ம பார்த்துடலாம். நம்ம நல்லா சூடாக இருக்குது. இதை வந்து இப்போ இந்த பூவில் ஊற்றி வச்சிடலாம். அப்போ தான் அதனுடைய ஃபுல்லாக உடம்புல அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சத்தும் வந்து நமக்கு அந்த தண்ணியில் இறங்கிடும். அடுப்பில் வந்து நம்ம கடாய் வச்சுக்கலாம். இந்த துவரம் பருப்பு உங்களுக்கு வந்து பருப்பு வேக வச்சது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம எதெல்லாம் வறுக்கணும் அப்படின்னு பாருங்கள். மிளகு, தனியா, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் நான் அந்த லிஸ்ட்டில் போடலை. வெந்தயம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய். இப்போ இதோட கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கருவேப்பிலை எவ்வளோ சேர்க்கணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நல்லா சேர்க்குறது நல்லா வாசனை, நமக்கு செரிமான சக்தியை நல்லா தூண்டி கொடுக்கும். இது இப்போ நல்லாவே ஆயில் எதுவுமே விட வேண்டாம், எடுக்கணும். இப்போ அடுத்து நாம் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? வெந்நில நல்லா பாருங்கள், ப்ளூ கலராக வருது. பார்த்தீங்களா எவ்வளோ கலர் பார்த்தீங்களா? இந்த ப்ளூ கலரை பார்த்தோன்னே நம்ம பயந்துடக்கூடாது. ஏன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இலைகள் பூக்களுக்குமே வந்து இதயத்தை வந்து நல்லா பலப்படுத்தக்கூடிய, நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது. கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். பாருங்கள், பசு நெய் வந்து ஒரிஜினல் பசு நெய் வாங்கி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் பசு நெய் ஊற்றிக்கோங்க, போதும். இப்போ இந்த பசு நெய் நல்லா சூடான உடனே வந்து இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னால் கொஞ்சம் விடிய இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதில் தான் படிக்கிறது. செம்பருத்தி இப்போ தாளிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொடிச்சு வச்ச இந்த பொடியெல்லாம் சேர்த்து நெய்யில் சும்மா கொஞ்சமாக இதை வதக்கிக்கலாம். பாருங்க, ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நாம் இந்த கலக்கி வச்சுருக்கக்கூடிய ரசத்துக்கு தேவையான இதை வந்து நல்லா ஊற்றிக்கிட்டோம். கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்கள் வந்து இதை வந்து இதுக்கு வந்து துவர்ப்பு சுவை அந்த பூவுக்கு இருந்தாலுமே கூட டீ குடிக்கும்போதும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது ஜூஸாக நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சர்பத்தில் கூட இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். எந்த சர்பத்தை சேர்த்தாலும் இந்த பூக்களுடைய இதழ்களை வந்து நம்ம பயப்படாமல் அதில் சேர்த்து நம்ம சர்பத் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இதை வந்து இப்படி பிடிச்சிட்டு இதில் வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ நம்மளுடைய ரசம் வந்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. பயரில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து நம்ம வந்து பேதி மூலமாக வெளியேற்றும். சிறுநீர் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சிறுநீரகத்தில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா யூரின் மூலமாக உடனடியாக நமக்கு தெரியும். யூரின் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்திங்கன்னா யூரின் போய்கிட்டே இருப்போம். அதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யூரினில் இருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளும் சரியாகுதுன்னு. வயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மோஷன் மூலமாக, அதாவது பேதி மூலமாக நமக்கு சரியாயிடும். தோலில் இருக்கக்கூடிய வியாதிகள், கல்லீரல், நுரையீரல், அந்த மாதிரியான உறுப்புகளில் இருக்கக்கூடிய இதயம், இந்த மாதிரி உறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வேர்வை மூலமாக வெளியேற்றும். அதனால் இதுக்கான ரெமெடி வந்து இதுதான்.
இது வந்து சங்குப்பூன்றது இன்றைக்கி உலகம் பூரா இருக்கக்கூடிய அனைத்து விதமான மக்களும் இன்றைக்கி பயன்பெற்றுட்டு வராங்க. ரொம்ப இளமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. ஒரு 15 வயசு வந்து நமக்கு வந்து பின்னாடி கொண்டு போயிடும். நமக்கு இப்போ ஒரு 45-50 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30-32 வயசு தான் நமக்கு தோற்றம் தெரியும். அந்த அளவுக்கு தோலை வந்து சுத்தப்படுத்தி, உடம்பை சுத்தப்படுத்தி, நம்மளுடைய கணையம், நுரையீரல், இதயம் எல்லாமே சுத்தமாகுதுன்னா வயிறு சுத்தமாக இருக்கணும். இப்போ வந்து நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்கா, நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் பண்ணணும். பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, பெருங்காயத்தை வந்து நம்ம போட மறந்துட்டேன். நம்ம இப்போ வந்து பெருங்காயத்தூள் கண்டிப்பாக கொஞ்சம் சேர்க்கணும். பெருங்காய வாசனை தாங்க அனுப்பிங்க. அதை பார்த்தீங்களா. இப்போ என்னடா இவா அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டாலே, இங்கே சங்குப்பூவை காணவே காணோன்னா இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா. எது எப்போ சேர்க்கணும் அப்படின்றது தான் ரொம்ப உன்னிப்பாக பார்த்துக்கோங்க. சங்குப்பூ வந்து நம்ம கொதிக்கிற வெந்நியில் போட்டதுனால நம்ம இறக்கும்போது தான் ஊற்றணும். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா கற்கண்டு, பனங்கற்கண்டுன்னு சொல்லுவோம். இந்த பனங்கற்கண்டை இதில் சேர்த்துக்கணும். உங்களுக்கு சுவையும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா சுவை வந்து ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். பாருங்க, இப்போ பாருங்கள், இதை நாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நமக்கு ரசம் வந்து முடிஞ்சிடுச்சு. நீங்கள் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சமையல் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே தான் நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். பாருங்க எவ்வளோ பார்த்தீங்களா. பெண்கள்கிட்ட தாங்க எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. நம்மளுடைய குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்தை பேணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய், see you. இன்றைக்கி இந்த பதிவோடு என்னுடைய இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.